ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்து துளசி மாலையை கொண்டுட்டு வராங்க. பட் ஸ்ருதியோட மாமியார் விஜயை வந்து ரோஜாப்பூ மாலை கொண்டுட்டு வராங்க. இல்லைம்மா, நீ எங்கள் மாலையை தான் போடணும், நீ நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணாக வந்துட்ட, மருமகனாக வந்துட்ட, ஸோ இனிமேல் நீ வந்து இந்த வீட்டு பொண்ணு, அதனால் இந்த வீட்டில் என்ன பழக்கமோ அதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அம்மா வந்து கேரளாவில் வந்து நாங்கள் துளசி மாலை தான் போடுவோம், அதுதான் எங்களுடைய பரம்பரை, அதனால் நான் என் பொண்ணு வந்து இதை தான் செய்வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸ்ருதி வந்து ஸ்டாப் இட், கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறீங்களா, ஆளாளுக்கு நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, எந்த மாலை போடணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் தான் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு என் மருமக நான் சொல்கிறதா கேட்பேன், என்ன ஸ்ருதி கண்ணு நீ இதை போடு கண்ணு குட்டி அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டு என் மகன் நான் சொல்கிறதா கேட்பேன், நீ இதை போடுற அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேர் சொல்கிறத முதல் நிப்பாட்டுங்க, நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி நீ அந்த மாலையை கொடுன்னு சொல்லி அதை வாங்கி கழுத்தில் போட்டுறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. ஆண்டி நீங்களும் அந்த மாலையை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு அந்த மாலையும் கழுத்தில் போட்டுறாங்க. இப்போ என்ன, ரெண்டு பேர் கொண்டு வந்த மாலையை நான் போட்டுக்கிறேன் சரியா, ஆல்ரெடி ஜுவல்ஸ் வந்து என்னுடைய கழுத்தில் நிறைய நான் போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து இந்த மாலையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன், ஓகேவா, இப்போ ரெண்டு பேருக்கும் ஓகே தானே, சாட்டிஸ்ஃபைட் தானே, ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க, இன்னும் தலையில் வேறு வைக்கிறதுக்குன்னு சொல்லி வேறு யாரையா கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அம்மா வந்துங்கிறாங்க, பார்த்தீங்களா என் மருமகளை அப்படிங்கிறாங்க. அது என் மகாலை அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க சொல்கிறாங்க. ஐயோ திருப்பி ஆரம்பிக்காதீங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுக்க வச்சிடுறாங்க. மீனா முத்து இந்த ரெண்டு பேர் கேட்குறாங்க, காட்டுறாங்க, பார்த்தியா இனிமேல் கண்டிப்பாக பாரு உள்ளே வந்து ஒரு பெரிய கலவரமே நடக்கும் பாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணை துளசி மாலை தான் போடுவேன்னு சொல்லுவா, ஆனால் எங்கள் அம்மா அதை விட மாட்டாங்க, எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க, ஸ்ருதி கண்டிப்பாக வெறும் துளசியை மட்டும் தான் போட்டு வருவாங்க, அவங்க அம்மா சொல்கிறதானே அவங்க கேட்பாங்கன்னு, நீ எங்கள் அம்மா பற்றி தெரியாமல் பேசுகிறேன், எங்கள் அம்மா அவங்க சொன்னதை கேட்டே ஆகணும்பாங்க, இப்போ இது வச்சே ஒரு பெரிய கலவரம் உள்ளே நடக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. ஓவராலாக வெளியில் வர்றாங்க. கரெக்டாக அனாரம் ஆனாமலே முன்னாடி உட்காந்துருக்காரு ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து. அனாரம் முத்து வந்துட்டு இப்போ இங்கே வாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க, இப்போ ஒரு பெரிய கலவரம் நடக்குது பாரு காலி மண்டபத்தில் அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன கலவரனே, இங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க. ஓவராலாக வந்துகிட்டே இருக்காங்க. என்ன இது பொண்ணை தவிர எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க, சீக்கிரம் பொண்ணு வர சொல்கிறா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஸ்ருதி வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்ததுக்கப்புறம் பார்த்தா கழுத்தில் 2 மாலை இருக்குது. என்னப்பா இது, இந்த பொண்ணு 2 மாலையை கழுத்தில் போட்டு வருது, அப்பா அவங்க அம்மா வந்து துளசி மாலை தான் போடுறேன்னு சொன்னாங்க, நம்ம அம்மா வந்து ரோஜாப்பூ மாலை தான் போடணுன்னாங்க, இதை வச்சு ஒரு பெரிய கலவரமே நடக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் இந்த பொண்ணு என்னடனா பெரிய கலவரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் வாங்கிட்டு வந்து ரோஜாப்பூ மாலை துளசி மாலை ரெண்டையுமே கழுத்தில் போட்டுட்டு வந்துட்டாலே பரவாயில்லப்பா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் மீனாவும் ஸ்ருதி ரொம்ப புத்திசாலி பொண்ணு, அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ அளவாக எவ்வளோ அறிவாக நடந்திருக்காங்க அப்படின்னு. சரி சரி அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மேலே ஸ்டேஜில் ஏறிடுறாங்க. கரெக்டாக விஜயம் வர்றாங்க. எங்கே நம்ம மருமக தங்கமான பொண்ணுங்க, என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லியும் 2 பேர் வந்து வாங்கிட்டு வந்த மாலையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் மருமக மாதிரி யாருக்காவது வருமா, இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நக்கலாக பேசுகிறாங்க. அனார் முத்துவும் பக்கத்தில் இருக்கார். உடனே அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது மாதிரி அடுத்தாள் மனசை புண்படுத்தாமல் பேசுகிறது, அடுத்தாள் மனசை பார்த்து பக்குவமாக பேசுகிறது, இது எல்லாமே என் மருமக மீனா கிட்ட இருந்தது எல்லாருக்கிட்டேயும் வந்தது, இதுக்கு முன்னோடியே நம்ம மீனா தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அவரும். அப்புறம் ஒரு வழியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க. ரவி வராரு. ரவி என்ன அப்படிங்கிறாங்க. உடனே கிட்டக்கு வந்துட்டு அழகுக்கே அழகு சேர்த்தாப்புல சூப்பராக இருக்குது, நீ என்ன 2 மாலையோடு திரியிற அப்படிங்கிறாங்க. இந்த 2 மாலையை வச்சு இப்போ நான் ஒரு பெரிய வாரையே நிப்பாட்டியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன வாரு அப்படிங்கிறாங்க. அந்த கதையை உனக்கு நான் பெற சொல்கிறேன் அப்படின்ட்டு, சரிப்பா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கிறாங்க. என்னப்பா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு அழகுக்கே அழகுன்னு சொல்லி கவிதைலாம் சொல்கிறாருன்னு, அவன் ஏதோ சும்மா கிரெஞ்ச் மாதிரி பேசிக்கிட்டு நீ போய் கவிதைங்கிறனே, கவிதை தானே சொல்லணும், நான் யோசித்து ஒரு பெரிய அழகான கவிதை சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. சரி நீ ரூமில் போய் உட்காந்து யோசி, நான் அந்த வரேன் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. நான் கீழே இறங்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ரோகிணிக்கு தான் நலங்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ ஸ்ருதியை மேலே வந்து உட்கார வச்ச அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அதுவா ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் வந்தாங்க, நான் போய் ரோஹிணி என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அவள் தானே மூத்த மருமக ஸ்ருதியை விட, ஸோ அதனால் அவளுக்கு நலங்கு வைக்க சொல்லுவோன்னு. இந்த ரோஹிணி பொண்ணு என்ன அவங்க அப்பா இன்னும் வந்தாரா வரலையே ஒன்றுமே தெரியல, ஆனால் ஊன எங்கள் அப்பா இந்த வந்துட்டார் அந்த வந்துட்டாங்கிறா, வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க பார்வதியும் விஜயம் உள்ளே நடந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்ருதியோட அப்பா காட்டுறாங்க. சரி ஏதோ 2 ஆள் ரெடி பண்ணியிருக்கேன், நீ அந்த 2 ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு. அச்சா அந்த வந்துட்டாங்க பாருங்கள், அந்த இருக்காங்க பாரு, அதோ அந்த 2 பேர் தான் அப்படிங்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த 2 பேர் கண்டிப்பாக முத்து வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. சரி அவங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசிடுறாங்க.
முத்துவும் மீனா உட்காந்துருக்காங்க. மீனா வந்துட்டு என் கூட பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லை மீனா, அந்த மேலே வச்சு கலவரம் நடக்கும்னு நினச்சேன், ஒன்றுமே நடக்காமல் போயிடுச்சேன்னு. ஏங்க நல்ல விஷயம் நடக்கும்போது கலவரம் அது இதுன்ட்டு, நல்ல விஷயம் நல்லபடியாக போனால் உங்களுக்கு பொறுக்காதே, பேசாமல் வாய மூடிட்டு அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி மீனா சமாளிச்சிடுறாங்க. அடுத்த அந்த நல்லா உயரமாக ஹைட்டாக வளர்ந்துருக்காரு. மலையாளத்தில் பேசிக்கிட்டேவும் வராரு. முத்து பக்கத்தில் வந்து நிற்கும்போது முத்து கண்டுக்கிடாமல் பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கார். திருப்பி முத்து காலை வந்து நல்லா ஷூ காலை வச்சு நல்லா மிதிச்சு எடுக்கிறாரு. ஆன்னு முத்து பயங்கரமாக கத்துறாங்க. ஏங்க எதுக்கு கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மீனா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இதுங்கிறாங்க. முத்து எந்திக்கிறாரு. எங்கே போகிறீங்க, எந்திரிச்சு உட்காருங்க அமைதி அப்படின்ட்டு திருப்பி எந்திரிச்சாலையும் உட்கார வச்சிடுறாங்க. அவர் எவ்வளோ நேரம் பொறுத்து பார்க்குறாரு. பக்கத்தில் அந்த ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. சாமியே சரணம் ஐயப்பா, உன் காலை என் மேலே இருந்து எழப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் கத்திடுறாரு. பயங்கரமாக அப்படியே கோவத்தை வெளிப்படுத்த முடியல, ஒன்றும் செய்யவும் முடியல. அப்படி இப்படி கத்தி கையெடுத்து கும்பிட்டு இப்படி இப்படின்னு பெருசாக கையை வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு. என்னங்க என்னாச்சு உடனே, ஐயோ கால் மேலே நிற்கிறீங்க, கொஞ்சம் கூட தெரியாதுண்ணா. ஐயோ சாரி, நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. அவருமே நிஜமாகவே நான் பார்க்கல, உனக்கு கோவம் வரலையா, உனக்கு ரோஷம் இல்லையா அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமாக திட்டாரு. அப்படின்னு தான் முத்து ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே பல்ல காமிச்சிட்டே இருக்காரு அவர். இது எல்லாத்தையுமே ஸ்ருதி அவங்க அம்மா அங்கேருந்து பார்க்குறாங்க. என்ன இவன் என்ன திட்டினாலும் பேசாமல் இருக்கேன், இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த வளர்ந்த மனுஷனும் வந்துடுறாரு. வந்து ஸ்ருதி அவங்க அம்மாட்ட பேசுகிறாரு. என்ன அந்த பையனை வந்து நான் எவ்வளோ திட்டினா நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன், எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்கான்னு ஸ்ருதி அம்மா அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கலச்சப்பட பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ரீல் ஓடிக்கிட்டே இருக்குது. உன்னை வந்து அவ்வளோ பெரிய ஆள், ஒரு கோவம் கூட உன்னால் படுத்த முடியல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கிறனால காதெல்லாம் பொத்திக்கிறாரு. ஐயோ இந்த அம்மா நான் இப்படி பேசுது அப்படின்ட்டு. அடுத்துக்கிட்டு ரோஹிணி ரூமை கட்டுறாங்க. விஜயா உள்ளே வந்துடுறாங்க. என்னம்மா ரோஹிணி என்னாச்சு, நீ தான் அடுத்து உள்ளே வரணும், வெளியில் வரணும் மண்டபத்துக்கு, ஆனால் நீ என்னடனா இன்னும் உட்காந்துட்டே இருக்க, உங்கள் அப்பா என்ன தான் செய்கிறாரு, வராரா வரலையா, எவ்வளோ நேரம் தான் சும்மா உங்கள் அப்பா வரன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ இன்னும் வந்தபாடு இல்லைன்ட்டு பயங்கரமாக கோவத்தில் விஜயா கத்துறாங்க. ஆண்டி இந்த வந்துட்டார் ஆண்டி, ரீச் ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ரீச் ஆயிடுவார் ஆண்டி, ஆனால் கால் போட்டே நாட் ரீச்சபிள்னே வருது அப்படிங்கிறாங்க. என்னத்தான் கால் போட்டேன், இப்போ போடு நீ அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இப்போ தான் பேசு, நீ ஏன் முன்னாடி போடு அப்படிங்கிறாங்க. சரின்னு போடுறாங்க. திஸ் நம்பர் இஸ் நாட் ரீச்சபிள்னு வருது, பார்த்தீங்களா கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்லேயும் போட்டு காட்டுறாங்க. என்ன உங்கள் அப்பா வரவே இல்லை, ஒன்றும் செய்யலை, அங்கே ஸ்ருதி வந்துட்டா எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் ஓடிட்டுருக்கு, டயத்துக்கு நடக்க வேண்டாமா அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்புறம் திருப்பி போகும்போது பின்னாடி திரும்பி என்ன நகையே இல்லை கழுத்தில், அங்கே ஸ்ருதி கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா, நீ என்னடா நகையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்வதி பக்கத்தில் நின்று அவங்க அப்பா வரும்போது கொண்டுட்டு வராரோ என்னமோ அப்படின்னு. ஆமாம் வரட்டும் அவங்க அப்பாட்ட இன்றைக்கி எல்லாத்தையும் பைசல் பண்ணி வாங்கிட வேண்டியதான், நகையை போடலை ஒன்றும் போடலை அப்படியே உள்ள அனுப்பி விட்டுருக்காரு இவர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. திருப்பி இருக்க நகையை கையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இதை போடு அப்படிங்கிறாங்க. இல்லைன்ட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு அழுத்து நிறையா போட்டிருக்கா, அப்புறம் என் மருமக நான் கூட்டிகிட்டு வந்தவா இப்படி இருக்கான்னு சொல்லி எல்லோரும் என்னை ஊர் ஃபுல்லாக பேசவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உங்கள் அப்பா வர வரைக்கும் இதை போட்டுரு, உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன கொண்டு வராரு அது எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சீக்கிரம் உங்கள் அப்பா வர சொல்லுன்ட்டு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி யாருக்கு ஃபோன் போட்டேன், நிஜமாகவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன் அப்படின்னு. அது என்னோடய பழைய நம்பர், அது இப்போ ஒர்க் ஆகாது, அதனால் அந்த நம்பருக்கு போட்டேன்னு. அப்படியான்னு. சரி இப்போ இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தான் விடுபட, எப்படி தான் முத்து அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுவீங்க, அந்த ஆள் எப்போ தான் வருவார் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இன்னொருத்தவங்க கதை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த முத்து வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணியிருக்காங்களே, ரோஹிணி அவங்களோட ஃப்ரெண்டும், அவர் வந்துடுறாரு. என்னையா இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு வாயா உள்ள அப்படின்ட்டு கதவை போட்டிடுறாங்க. ரோஹிணி எங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, என்னம்மா சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டிய ஆள் எங்கம்மா, எங்கே அப்படிங்கிறாரு. என்னடி சொல்கிற, சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்கு, அப்போ நிஜமாகவே அவனை போட்டு தள்ள போகிறீங்களா அப்படின்னு. ஐயோ போட்டுலாம் தள்ளலை, அவனை வந்து தண்ணி அடிக்க வச்சு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், அதை தான் அவன் இப்படி சொல்கிறானே. என்னையா இவ்வளோ லேட் ஆகிக்கிட்டானே, எங்கம்மா டிராஃபிக்கெல்லாம் புகுந்து வர வேண்டாமா, நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க, ஒரு பெரிய பாறையை நான் கொண்டுட்டு வரணும் செட் பண்ணி, அதெல்லாம் கொண்டுட்டு வர வேண்டாமனே. சரி அந்த ஆள் யார் அப்படிங்கிறீங்க, வான்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா இந்த ஆளை பார்த்தா குடிக்கிற ஆள் மாதிரி இல்லையே, ரொம்ப சாதுவாக இருக்கார் இந்த ஆளுன்னு. நீ அதுதான் உனக்கு பெரிய ஒன்று சேலஞ்சு, அந்த ஆளை எப்படியாவது நீ குடிக்க வச்சு எப்படியாவது அந்த ஆள்கிட்ட மூலமாக ஒரு பெரிய ரகலையே இந்த மண்டபத்தில் ஏற்படுத்தணும்னு. அப்படியா சரிம்மாண்ணே, நீ என்ன செய்வே எது செய்வோ, அந்த ஆள் எப்படியாவது குடிக்க வச்சு மிச்சத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கணுமா, அடுத்து நீங்கள் குடிக்க போகிறீங்களா அப்படிங்கிறாரு. அது இல்லையா, எப்படியாவது அவனை குடிக்க வச்சு நீ பிரச்சனை பண்ண வைக்கிற, அதுதான் உன்னோட மெயினான வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ரோஹிணிங்கிட்ட முத்து வந்து எப்படியோ குடிக்க வச்சு பிரச்சனை பண்ணுங்கிறாங்க. அந்த பக்கம் ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்து முத்துக்கிட்ட வந்து அடித்தறி சண்டையில் எப்படியாவது இறக்கணும்னு சொல்லி ஆட்களை இறக்கியிருக்காங்க. இந்த 2 பிரச்சனையிலேருந்து எப்படி முத்து மீண்டு வராரு, மீனா இவங்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.